உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மீளாத ஆந்திராவின் விஜயவாடாவில் குடியிருப்பு பகுதிகள் ஏரி போல் காட்சியளிக்கின்றன. மழை வெள்ளத்தில் சிக்கி 4,50,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு ஆய்வை தொடங்கியுள்ளது. உள்துறை கூடுதல் செயலர் சஞ்சீவ் குமார் ஜிண்டால் தலைமையிலான அந்த குழு ஆந்திராவில் விஜயவாடா, குண்டூர், என்டிஆர் கிருஷ்ணா ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டது. தேடப்பள்ளியில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு சென்று நிவாரணப் பணிகள் குறித்து அந்த குழு கேட்டறிந்தது. மத்திய குழு சேதங்களை கணக்கிட்டு அறிக்கை அளித்த பிறகு மத்திய அரசு நிதி அளிக்கும். இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி மத்திய அரசு துணை நிற்கும் என்று மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் வெயில் சுட்டெரித்தது. திடீரென நள்ளிரவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. பகலில் வெயிலும் இரவில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் புதுச்சேரியில் நள்ளிரவில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. மழையின் காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.